ஸோ இது வந்து எபிசோட் 2 காட் மோட் மாடல் இல்லை காட் மாடலோட செகண்ட் எபிசோட். இதில் என்ன சொல்ல போகிறோம்னா, இல்லை ஆக்சுவலி இதில் 2 இருக்குது. மெயின் சாப்டர் ஒன்று பேசிக், இன்னொன்று அட்வான்ஸ். அட்வான்ஸை இப்போ நான் ரிவீல் பண்ண போகிறது இல்லை, ஏன்னா அதுவே நான் இப்போ தான் ஸ்டடி பண்ணிகிட்ருக்கேன், மார்க்கெட்டில் டிகோட் பண்ணிகிட்ருக்கேன். அது இன்னும் கம்ப்ளீட் ஆகலை, ஃபியூ வீக்ஸ் ஆகும். அதுக்கப்புறம் தான் அது வந்து நான் எபிசோட் 3ல் நான் அப்டேட் பண்ணுவேன். இந்த செகண்ட் எபிசோடில் லைக் என்னதான் நடக்குது மார்க்கெட்டில் அப்படின்னு என்னோட வேவ் ஆஃப் அப்ரிஷியேட் என்னோட கிட்டத்தட்ட 2.5 வருஷத்தோட பயணத்தில் நான் புரிஞ்சுக்கிட்டது, எனக்கு என்னோட கண்ணோட்டத்தில் என்னோட தேர்ட் ஐயில் மார்க்கெட் எப்படி தெரியுது அப்படின்ற விஷயத்த மட்டும் நான் ஷேர் பண்ண போகிறேன். ஓகேவா? இது மற்றவங்களுக்கு கனெக்ட் ஆகலாம், இல்லை கனெக்ட் ஆகாமலேயும் போகலாம், இல்லை நான் சொல்லக்கூடிய வேவ் ஆஃப் அப்ரிஷியேட் தப்புன்னு கூட டெபிட் வைக்கலாம். அதெல்லாம் எனக்கு தேவையில்லாதது. எனக்கு என்ன தெரிஞ்சதோ, நான் என்ன ஃபீல் பண்ணனோ அதை நான் ஷேர் பண்ணுறேன். அவ்வளோதான். இது கரெக்டு தப்புன்னெலாம் கிடையாது. டிபி அடித்தா தான் கரெக்டு, எஸ்எல் அடித்தா லாஸ் ஆனால் அது கணக்கே கிடையாது. டிபி அடிக்குதா, நீ சொல்கிறது கரெக்டு, அவ்வளோதான் கணக்கு, அந்த மாதிரி. ஓகேவா? ஸோ பாயிண்ட்டுக்குள்ளே வந்துடலாம். இந்த ஃபஸ்ட் திங் என்னென்னா, எவ்ரி டைம் நான் ஃபோக்கஸ் பண்ணுறது இந்த 4 டைப் ஆஃப் ப்ரைஸ் டெலிவரி மாடல்ஸ் தான். ஒன்று ரிவர்சல் மாடல், லைக் ஹை எடுத்தால் லோ, லோ எடுத்தால் ஹை, அதாவது 2 கேண்டில் ஃபார்மேஷன் லைக் என்கல்ஃபிங் பேட்டர்ன். அவங்க பேசிக்காக தெரியும் ப்ரைஸுக்கு கேண்டில்ஸ்டிக்ஸில் அந்த மாதிரி ஒரு மாடல் ஃபார்ம் ஆகும் ஃப்ரேம் ஒர்க்கில், லைக் அது உங்களுக்கு தெரியும். ஓகேவா? செகண்ட் திங் என்னென்னா கண்டினியூஷன் மாடல். கண்டினியூஷன் மாடல்னா பை கேண்டில் அடுத்தும் பை கேண்டில் கண்டினியூஷன், அதாவது C3 C4 கேண்டில் சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி, இல்லைனா C1 C2 எப்படி வேணா வச்சுக்கலாம், அது நம்ம வைக்கலாம் பேர். ஓகேவா? கண்டினியூட்டி கேண்டில். இப்போ இந்த 4 ஹவர் வந்து எக்ஸ்பென்ஷன் ஆச்சுன்னா அடுத்த 4 ஹவர் கண்டினியூ ஆகும், அந்த மாதிரி. ஓகேவா? அடுத்து ஃபெயிலியர் மாடல். இது கொஞ்சம் நான் சொல்கிறத ரொம்ப தெளிவாக அப்சர்வ் பண்ணுங்கள், அப்போ தான் புரியும். ஏன்னா நான் லைவ் சார்ட்டில் போய் காட்டலாம் போகிறதில்ல, வெறும் டயக்ராம் கான்செப்ட் தான் ரிவீல் பண்ண போகிறேன். ஓகேவா? ஜஸ்ட்டு அப்படின்றது தான் காட்ட போகிறது. லைவ் சார்ட்டில் போயிட்டு எப்படிலாம் காட்ட போகிறதில்ல. இருக்குது, தெரிஞ்சுக்க. உனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் உனக்கு கனெக்ட் ஆகும். பிகினருக்கு நான் சொல்கிறது எதுவுமே கனெக்ட் ஆகாது. எக்ஸ்பீரியன்ஸ் ஆகி செருப்படி வாங்கினவனுக்கு இது புரியும். அவங்களுக்கு மட்டும் தான் நான் சொல்கிறேன். ஓகேவா? பிகினருக்குலாம் நான் கிளாஸ் எடுக்கிறதில்ல, அவங்க கிளாஸே எடுக்கிறதில்ல. நான் எனக்கு ஐடியா கிடையாது, அதனால் அவங்களுக்கு நான் எடுக்கல. நான் ஜஸ்ட் ஆஃப் ஆல்ரெடி செருப்படி வாங்கி என்ன மாதிரி உட்காந்துட்டு இருப்பாங்களே, அவங்களுக்கு மட்டும் இது கனெக்ட் ஆகும். ஸோ நான் அவங்களுக்காக தான் அதை சொல்லிகிட்டு இருக்கேன். ஓகேவா? என்னென்னா ஃபெயிலியர் மாடல் 1 அப்படி என்னென்னா, ப்ரைஸ் வந்து கரண்ட் கேண்டில், ஓகேவா? இல்லை சாரி, கரண்ட் டைமில், எக்ஸாக்ட் கரண்ட் டைமில் ப்ரீவியஸ் கேண்டில், அதாவது ப்ரீவியஸ் வந்து ப்ரீவியஸ் 4 ஹவர் ஐலோஸாக இருக்கலாம், ப்ரீவியஸ் செக்ஷன் ஐலோஸாக இருக்கலாம், ப்ரீவியஸ் டேவோட ஐலோஸாக இருக்கலாம், ஆர் வீக்லி ஐலோஸ், வாட் கைண்ட் ஆஃப் ஏதோ ஒன்று, ஏதோ ஒரு கேண்டில் டைம் ஃப்ரேம் பேஸ் பண்ணிக்கிற கேண்டில். ஓகேவா? அந்த ஹைலோஸை எடுத்துட்டு ரிவர்சலுக்கான சிக்னேச்சர் வச்சு கன்ஃபர்மேஷன் கொடுத்து என்ட்ரி கொடுத்து மார்க்கெட் எஸ்எல் அடிக்கும். என்னையா சொல்கிற? புரியுது என்னையா சொல்கிற? என்னமோ ஏதோ பெருசாக ஏதோ சொல்ல போகிறோம் பார்த்தா டக்குன்னு பொசுக்குன்னு இப்படி சொல்லிட்டீங்க. சொல்கிறேன், நான் டயக்ராம் வரைவேன். நான் இப்போ ஜஸ்ட்டு சொல்கிறேன், லீடு அது ஜஸ்ட் ஒரு டிஸ்க்ளைமர் பண்ண புரிஞ்சுக்க. ரிவர்சல் மாடல் கொடுத்து கன்ஃபர்மேஷன் கொடுத்து என்ட்ரி கொடுத்து மார்க்கெட் எஸ்எல் அடிக்கும். அந்த மாதிரி சமயத்தில் 2 ஈவெண்ட் தான் நான் ஃபோக்கஸ். மற்றவங்க மாடல், அதாவது இதுக்கு முன்னாடி லைக் கிரியேட் பண்ணவங்களோட மாடல்ஸ் எப்படி இருக்குது, அவங்க இதை ரிவீல் பண்ணியிருக்காங்களா அப்படிலாம் எனக்கு தெரியாது. என் மாடலில் இருக்கிற ஒரு ப்ளஸ் பாயிண்ட், ஒன் ஆஃப் த போனஸ் பாயிண்ட் என்னென்னா வச்சுக்கலாம், என் மாடல் ஃபெயில் ஆகுது அப்படின்னா எனக்கு ரீஎன்ட்ரி எப்போவுமே இருக்கும். உங்களுக்கு புரியுதா? நான் எஸ்எல் வாங்கிட்டேன் அப்படின்னா எனக்கு ரீஎன்ட்ரி அடுத்து திரும்பவும் நான் அதே ப்ரைஸ் டெலிவரியில் என்ட்ரி ஆகிறதுக்கான இடம் எனக்காக காத்துக்கிட்டு இருக்கும். என் மாடலில் இருக்குது, மற்றவங்க மாடலில் இருக்கலாம் எனக்கு தெரியாது, இருக்குது. அதை நான் ரிவீல் பண்ணுறேன். மேபி உங்கள் மாடலில் அது இருந்திருக்கலாம், இவ்வளோ நாளாக அது இருந்திருக்கும், நீங்கள் அதை பார்க்காம தவறி இருக்கலாம். ஓகேவா? ஒரு ரிவர்சல் மாடலை மார்க்கெட் க்ரியேட் பண்ணி அது ஃபைல் பண்ணால் மார்க்கெட் அடுத்து என்ன பண்ண கேட்டால் 3 டிரைவ் பேட்டர்ன் ஒரு பேட்டர்ன் ஒன்று இருக்குது. இது நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இருங்க வரேன், இங்கே வரைகிறேன். ஓகே, இப்படி ஒரு ஹை இருக்குது. ஓகே, இந்த ஹையை வந்து ப்ரைஸ் பிரேக் பண்ணிடுச்சு, இப்படி வருதுன்னு வச்சுப்போம். இந்த இடத்துல எஃப்இஜி ஐஎஃப்இஜிக்கு என்ட்ரி எடுப்பேன். இப்படி வந்து பொசுக்கு நம்ம எஸ்எல் அடிச்சிருவான். அதுக்கப்புறம் என்ன ஆகும், இந்த ஐ ஸ்வீப் பண்ணிடுச்சு, இங்கே ஒரு எஃப்இஜி இருக்கும், எஃப்இஜி டாப் பண்ண சொல்லி திரும்பி எஸ்எல் அடிப்பான். இப்போ இது எஸ்எல் அடிச்சிடும், ஓ மைண்ட் என்ன வரும், மார்க்கெட் கண்டினியூட்டி ஆக போகுதுன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல என்ட்ரி, இங்கே வந்து இந்த அதாவது இது வந்து எஸ்எல், இது வந்து என்ட்ரி பாயிண்ட்னு இங்கே வச்சுட்டு இருப்பேன். அவன் என்ன பண்ணுவான், பொசுக்குன்னு எஸ்எல் அடிச்சிடுவான். இதுதான் ட்ரீ கேண்டில் பேட்டர்ன், அதாவது ட்ரீ டிரைவ் பேட்டர்ன், ஒரு ட்ரீ டிரைவ். இது வந்து இது முதல்ல நான் எங்கே கேள்விப்பட்டேன்னா,
பிரபு என்ன சொன்னாரு. பட் அதுக்கு முன்னாடி எனக்கு முதலா பழக்கப்பட்டது எப்படின்னா, டாக்டர் மேட்டிஸோட மென்டார்ஷிப் இல்ல, தமிழ்ல போட்டிருந்தாரு ஐசிடி. அதுல ஏதோ ஒரு வீடியோல ட்ரீ டிரைவ் பேட்டர்ன பத்தி சொல்லியிருப்பாரு. லைட்டா டீஸ் பண்ணியிருப்பாரு. ஓகேவா? ஐ மீன் இந்த வார்த்தை எனக்கு பழக்கப்பட்டது. எனக்கு தெரிய வந்தது அங்கருந்து தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்காக நீ போய் டாக்டர் மேட்டிஸ் வீடியோ போய் பாருலான்னு சொல்லல. வேணும்னா பார்த்துக்க. அதுக்கும் என் கன்டென்ட்க்கும் சம்மந்தம் இல்ல. பட் எல்லாமே எங்கேயோ இருந்து இன்ஸ்பயர் ஆகி தான் இருக்கும். எனக்கு நடக்குது. என் மாடல்ல அது நடந்துகிட்டு இருக்கு. அதனால நான் அந்த ட்ரீ டிரைவ் பேட்டர்ன் அப்படின்றத நான் கிளைம் பண்றேன். நான் பேரை மாத்தி அப்படிலாம் சாதாரண கேண்டில் ஸ்டிக்கே பேரை மாத்தி விக்கிற ஐடியா எனக்கு இல்ல. பட் இது நடக்குது. இது என் மாடல்ல இருக்கு. ஸோ இந்த ஃபர்ஸ்ட்டு இடத்துல என்ன நடந்திருக்கும்? அதாவது இந்த ஹைல என்ன நடந்திருக்கும் நான் சொல்றேன். ஐ மீன் பிரைஸ் டிஸ்ட்ரிபியூஷன்ல என்ன நடந்திருக்கும்னு. ஒரு 4 ஹவர் ஹை லோஸ் ஓகேவா? அது முடிஞ்ச அப்புறம் அதான் ஹை லோஸ் ஃபிக்ஸ் பண்ண அப்புறம் அடுத்த 4 ஹவர் ஓப்பன் ஆனோனே ப்ரீவியஸ் 4 ஹவரோட ஹையை மார்க்கெட் எடுத்துடும். எஃப்இஜியை டேப் பண்ணிடும். கோரிலேஷன் பேர்லையும் ரெடி பண்ணிடும். எஃப்இஜியை கிரியேட் பண்ணிடும். என்னோட லெவல்ஸில் ஏதோ ஒரு ரேண்டமான லெவல்ஸை டேப் பண்ணி ரிவர்ஸுக்கான சிக்னேச்சரை கொடுத்து எஃப்இஜியை டேப் பண்ணி என்ட்ரி கொடுத்துட்ட மாதிரி சர்றன்னு வந்து எஸ்எல் அடிப்பான். ஓகேவா? எஸ்எல் அடிப்பான். இப்போ எஸ்எல் அடித்தோன்னே இமீடியட்டாக என்ன யோசிப்போம்? ஸோ ஒன் மோர் என்ட்ரி ஆகலாம் யோசிப்போம். பட் என் மாடலில் சில டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்லாம் இருக்குது. அப்படி என்ட்ரி ஆகக்கூடாது. ஒரு எக்ஸாக்டாக கோரிலேஷன் பேரனும் ரிவர்சலுக்கான லெவல்ஸில் போய் டேப் பண்ணிடுச்சு. எஃப்இஜி ஐஎஃப்இஜியாக மாற்றிடுச்சு. அண்ட் ப்ரைஸ் ரெண்டு பேருமே டேப் பண்ணிட்டாங்க. எக்ஸாக்ட் டைம் அண்ட் ப்ரைஸ் ஐ மீன் அந்த டைமில் ப்ரைஸ் வந்து ரியாக்ஷன் கொடுத்துருச்சு. பட் மார்க்கெட் கிவ் டு த எஸ்எல் அப்படின்னா எக்கார்ந்து கொண்டு அவசரப்பட்டு நம்ம யோசிக்கிற டைரக்ஷனுக்கு என்ட்ரி போகவே கூடாது. இது அதாவது ஒரு கரெக்டான சிக்னேச்சர் ரிவர்சல் கொடுத்த அப்புறம் ப்ரைஸ் வந்து இந்த மாதிரி ஒரு எஸ்எல் கொடுக்குதுன்னா அது இன்னொரு எஸ்எல் அடிக்க ரெடியாக இருக்குன்னு அர்த்தம். ஆக்சுவலாக அந்த இடத்துல என்ன மோட்டிவ்னா ஒரு பெரிய மூவ் நடக்க போகுது. பெரிய மூவ்னா ரொம்ப பெரிய மூவ் இல்லை, ஒரு மூவ் நடக்க போகுது. அந்த மூவ் வந்து ரீட்டைல் ட்ரேடுக்கு கொடுக்கக்கூடாது அப்படின்ற ரீசனுக்காக. ரீட்டைல் ட்ரேடா நம்ம தான். நம்ம ஒன்றும் ஸ்மார்ட் மணிலாம் கிடையாது. ஸ்மார்ட் மணி மாதிரி ஆக்ட் பண்ண கூட ரீட்டைலர். ஓகே, நீ ஒன்றும் ஹெச் ஃபண்ட் வரைக்கும் ட்ரில்லியன்ஸ் டாலர்ஸ் இறக்கலை. நீ ஏதோ நீ இல்லை நான் முதற்கொண்டு ஓகேவா அப்படி நடக்குது. அந்த மாதிரி என் மாடலில் ஒருத்தர் எஸ்எல் அடிச்சுட்டா பைத்தியக்காரத்தனமாக ரீஎன்ட்ரி ஆகக்கூடாது. வெயிட் பண்ணணும். என்ன நடந்துச்சு, என்ன நடந்துக்கிட்டு இருக்குது, என்ன பண்ண ட்ரை பண்ணுதுன்றத கண்டுபிடிக்க ட்ரை பண்ணணும். அது எனக்கு தெரியும், அதுதான் சொல்கிறேன். இப்போ இந்த ஐ எடுத்துருச்சா, இங்கே வந்து எஃப்இஜி டேப் பண்ணியிருக்கோம். ஐ மீன் ஐஎஃப்இஜி இங்கே ஐஎஃப்இஜியாக மாற்றிருக்கோம். இந்த இடத்துல எஃப்இஜி கிரியேட் பண்ணியிருக்கலாம். லைக் பிபிஆர் பேலன்ஸ் ப்ரைஸ் ரேஞ்ச் அப்படி கிரியேட் பண்ணியிருக்கலாம், இல்லைனா இல்லை. அப்புறம் என்ன பண்ணுவான், இங்கே ஸ்வீப் அடித்தோன்னே இங்கே ஒரு எஃப்இஜி கிரியேட் ஆகும். எஃப்இஜியை ஃபைல் பண்ணோம். அடுத்த கேண்டில் இங்கே டேப் பண்ணோம். இன்னும் இப்போ ஒன் மோர் ஸ்வீப்பு என்ட்ரி ஆகணும். இப்போ அதுதான் கிடையாது. அவசரப்படாத, வெயிட் பண்ணு. என் மாடலில் ஒரு ரிவர்சல் மாடல் ஃபைல் ஆகுதுன்னா ஃபஸ்ட்டு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது 3 டிரைவ் பேட்டர்ன் போடுறேன்னு அர்த்தம். அடுத்து என்ன பண்ணுவான், அந்த எஃப்இஜி டேப் பண்ணி கீழே வர மாதிரி வருவானா, ஆஹா இங்கேருந்து குதிக்கிறோண்டான்னுவேன். திரும்பவும் ஒரு ஏற்று என்னடா ஏற்றிக்கிட்டே இருக்கிறான், ஒரு பிரேக் அவுட் என்ட்ரி கொடுப்பான்னு நினைப்பேன். வேறு பிரேக் அவுட்டே கிடையாது, ரிவர்சல் தான். வெயிட் மினிட். இப்போ இந்த இடத்துல எஃப்இஜி ஐஎஃப்இஜியை டேப் பண்ணோன்னே உனக்கு நம்பிக்கை போயிடும். ஒருவேளை மார்க்கெட் பை ஆக போகுது போல் அப்படின்னு அப்படி தான் நினப்பேன். நீயா இருந்தாலும் நானாக இருந்தாலும் அப்படி தான் நினப்பேன். ஓகேவா? பட் எனக்கு ஒரு கிளியரான வியூ இருக்குது. அதை வந்து ப்ரைஸ் வந்து எனக்கு எஸ்எல் அடிக்குது அப்படின்னா மார்க்கெட் என்னை ட்ராப் பண்ண பார்க்குதுன்னு எனக்கு நல்லா தெரியும். ஓகேவா? அப்புறம் வந்து இந்த இப்போ உதாரணத்துக்கு என்ன நடக்கும் நான் காட்டுறேனே. இப்போ இது வந்து ஆல்ஃபா லெவல்னு வச்சுக்க. சும்மா நம்மளாம் வைக்கிறது தானே, நான் சும்மா வைக்கிறேன். ஓகேவா? உடனே ஏன் ப்ரோ வரைஞ்செல்லாம் கேட்காத, அது ரீசன்லாம் நான் சொல்ல மாட்டேன். சும்மா நான் வரைகிறேன். ஓகேவா? இந்த ஆல்ஃபா லெவலு, இது பீட்டா லெவலு, அதாவது ஆல்ஃபா பீட்டா காமா. ஓகேவா? கிளியரு. இது வந்து டிஒஎல். ஓகேவா? இப்போ என்ன நடக்கும், ஃபஸ்ட்டு ஆல்ஃபா லெவலில் போயிருக்கும். ஓகேவா? ஆல்ஃபா லெவலில் டேப் பண்ணியிருக்கோம். கோரிலேஷன் பேரில் பீட்டா லெவலில் ஏதோ ஒன்று டேப் பண்ணியிருக்கலாம். பட் இது ப்ராப்பராக எஃப்இஜா மாதிரி டேப் பண்ணி கடன் கீழே வருவான். டிபி அடிக்கிறதுக்கு முன்னாடி என்ட்ரி கொடுத்த கொஞ்ச நேரத்தில் எஸ்எல் வச்சிருவான். ஓகேவா? எஸ்எல் வச்சிருவான். இப்போ என்னாச்சு, சரி பீட்டாவில் பட்டுருச்சு. ஸோ ஒன் மோர் சீப்பு, இங்கே எஃப்இஜி கிளியராக இருக்குது, என்ட்ரி எடுப்போன்னு வருவேன். திரும்பவும் ஒரு ஏற்று. இப்போ காமாவில் வரும். நான் சொல்லியிருக்கேன் பவர் ஆஃப் காமான்னு. ஐ மீன் பீப்புள் கால்டு பவர் ஆஃப் 3 ஏஎம்டி அப்படின்னு கூப்பிடுவாங்க. பட் நான் சொல்கிறது பவர் ஆஃப் காமா. ஐ மீன் பவர் ஆஃப் காமான்ற ஒரு லெவல், ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவல். அந்த இடத்துல ப்ரைஸ் ரிவர்சல் சிக்னேச்சர் கொடுத்தா அடுத்த 4 hour to 8 hours நோட் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஜம்மு. இது நீங்கள் காமாவை எப்படி வரையணுன்னே எனக்கு தெரியாது. நீ என்ன, உனக்கு தெரியவே வேணாம், உனக்கு தெரியக்கூடாதுன்னு நான் மறைச்சிக்கிட்டு இருக்கேன். ஓகேவா? அந்த காமா, ஆல்ஃபா பீட்டா காமா, ஒமேகா இப்போ நான் ரிவீல் பண்ணல. ஆல்ஃபா பீட்டா காமா இந்த 3 லைன் எதை வச்சு போடுறேன்றது இப்போ நான் ரிவீல் பண்ண போகிறதே கிடையாது. ஐடியாவே எனக்கு கிடையாது. அதை தாண்டி, அந்த லைனை தாண்டி மீதி இருக்க எல்லா ஃப்ரேமும் இருக்குது. ப்ரைஸோட அண்டர்ஸ்டாண்டிங்கு, என்ன பண்ணுறேன், ஏது பண்ணுறேன், ஏன் பை பார்க்குறேன், ஏன் செல் பார்க்குறேன், ஏன் கண்டினியூ பார்க்குறேன், ஏன் ரிவர்சல் பார்க்குறேன், ஏன் என்ட்ரி போடலை, வெயிட் பண்ணு அப்படின்னு எல்லாமே ஏன் போடுறேன்னா
அந்த எல்லா விஷயத்தையும் நான் கொடுக்குறேன். ஆனால் அந்த 4 லைன்ஸ் ஆல்பா பீட்டா காமா, ஒமேகா நான் ரிவீல் பண்ணல, ஒமேகா இருக்குது, அதை இப்போ பேச வேணாம். ஆல்பா பீட்டா காமா இந்த 3 லைனும் ஏன் போகிறேன், எதுக்கு போகிறேன், எங்கேருந்து போகிறேன், எதுலேருந்து போடுறேன், அதை நான் சொல்லவே மாட்டேன். அதுதான் கோர் கண்டென்ட். ஓகேவா? அதுதான் கோர். அந்த கோரை ரிவீல் பண்ணிட்டேன்னா அசால்ட்டாக எல்லாரும் வந்து என் மாடலை அழகாக விற்றுருவானுங்க. இப்போ ஆரம்பத்தில் என் மாடலை ப்ரொடெக்ட் பண்ணணும்னு நினச்சி என்னென்னமோ பண்ணேன். பட் அப்படின்னா நான் வாயை திறக்கக்கூடாது மாதிரி இருந்துச்சு. நான் வாயை திறப்பேன், ஆனால் எவனாலும் கண்டுபிடிக்க முடியாது. முடிஞ்சால் கண்டுபிடிச்சிக்க, அது உன்னோட சாமர்த்தியம். ஓகே, ஏன்னா நான் ஒவ்வொரு டைமும் லைனை மாற்றுவேன். ஒவ்வொரு டைமும் லைன் மாற்றுவேன். நீ போன ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து லைன் கண்டுபிடிச்சேன்னா அடுத்த ஸ்க்ரீன்ஷாட்டில் அது மேட்ச் ஆகாது. மேட்சே ஆகாது, மாற்றிக்கிட்டே இருப்பேன். அது மாறும், அது ஆக்சுவலாக அது மாறும், மாற்றிக்கிட்டே போயிருந்தா அது மாறும், அது டிபெண்ட் ஆன் அப்படின்றது மாறும். அதனால் வந்து என் லைனை டீகோட் பண்ண சொல்ல டைம் வேஸ்ட் பண்ணாமல் நான் கொடுக்குற இன்ஃபர்மேஷனை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணி முன்னேற வழியை பாரு. ஓகேவா? இந்த மாதிரி ட்ரீ ட்ரைவ் பேட்டர்ன் போடுவான், நல்லா புரிஞ்சுக்கோ. ட்ரீ ட்ரைவ் பேட்டர்ன் போடுறதுக்கான ரீசன் ஒன்று எஸ்எல் அடிக்கணும், அவ்வளோதான். ஒன்றை காலி பண்ணணும், அவ்வளோதான் நோக்கம். தவிர வந்து நீ சுதாரிச்சுக்கணும். ஒரு ரிவர்சல் பாயிண்ட் போட்டாலே மார்க்கெட்டு நம்மளை செய்ய போகிறான், ஐ மீன் ஒரு ரிவர்சல் சிக்னேச்சர் கொடுத்து 10 பொறுத்து பக்காவாக இருந்து எஸ்எல் அடிச்சானா நம்மளை செய்ய போகிறான்னு அர்த்தம். ஓகேவா? அதுக்குள்ளே நம்ம சுதாரிச்சுக்கணும். கண்டிப்பாக இது நடக்கும், நடந்திருக்கு, நடந்துக்கிட்டு இருக்குது. நான் வாங்கினனால சொல்கிறேன். ஐ மீன் உனக்கு அட்வைஸ் பண்ணுறதுனால நான் பெரிய புளுத்தியோ இல்லைனா வந்து ப்ராஃபிட்டபிள் ட்ரேடரோ இல்லை பெரிய ஒரு பே அவுட் எடுத்த ஒரு பிக் ஷாட்டோ பிக்கோ எல்லாம் கிடையாது. நீ வாங்குறதுக்கு முன்னாடியே நிறைய செருப்படி வாங்கிட்டேன். செருப்படி வாங்கின ஒரே காரணத்தினால தான் நான் உனக்கு சொல்கிறேன். மற்றபடி அந்த ஒரு தகுதி தான் என்கிட்ட இருக்குது. செருப்படியாக வாங்கிட்டு இருக்கேன், அதனால தான் நான் உனக்கு சொல்கிறேன். தவிர ஐ எம் த கிரேட்டஸ்ட் பர்சன் ஆஃப் த அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. சரியா? ஓகே, அப்போ நான் இதான் ஃபைலர் மாடல். ஒரு சிக்னேச்சர், ஐ மீன் ஒரு ரிவர்சல் சிக்னேச்சர் கொடுத்து கன்ஃபர்மேஷன் கொடுத்து 10% பக்காவாக இருந்து எஸ்எல் அடித்தானா அவசரப்பட்டு என்ட்ரி போகக்கூடாது. அது ட்ரீ ட்ரைவ் பேட்டர்ன் போடுறதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகம். இதில் இன்னொரு நேக் இருக்குது, இன்னொரு ஜம்பு சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோ. இந்த 2வது சிங்க் வைக்கிறதுல இது வைக்கும்போதே ஒரு எஃபிஜெட் கிரியேட் பண்ணி இந்த இடத்துல என்ட்ரி கொடுப்பான். அப்போ என்ன பண்ணுவான், ஒரே ஒரு கேண்டில் மட்டும் இந்த எஸ்எல் அடிச்சுட்டு போகும். நீங்கள் கவனிச்சிருப்பேன், ஒரு ஹை கிரியேட் ஆன உடனே இங்கே எஃப்இஜி ஐஎஃப்ஜி ஆகும். இங்கே எஃப்இஜி கிரியேட் பண்ணலாம், பண்ணாமல் இருக்கலாம். அடுத்த கேண்டில் வந்து இதை டேப் பண்ணும், அப்புறம் க்ளோஸ் வைக்கும். டக்குன்னு ஒரு கேண்டில் வந்து விக்க அடிச்சுட்டு போகும், இங்கே ஈக்குவல் ஆகி மாதிரி வச்சுட்டு போகும். அதுதான் 3வது டிரைவ். உனக்கு புரியுதா? அதுதான் 3வது டிரைவ். நான் சொல்ல வருதுன்னா அந்த 3வது டிரைவ் வருதுல, அந்த டிரைவ்னா ஹைஸ் ஹைஸ் லோஸ் லோஸ். ஓகேவா? அந்த 3வது ஐன்றது ஒரு கேண்டில்ஸ் மாதிரி ஃபார்ம் பண்ணி தான் வரணும்னு அவசியம் இல்லை. ஒரே கேண்டில் சர்ன்னு வந்து ஒன்று சீவ் பண்ணிட்டு அடுத்த கேண்டில் உனக்கு என்ட்ரி கொடுத்துட்டு போயிடுவான். அதான் 2வது கேண்டில் எஃப்இஜி ஐஎஃப்இஜி வச்சிருக்கேன், நான் என்ட்ரி போடலன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணக்கூடாது. இந்த மூவை கவனிக்கணும். இந்த எஸ்எல் அடிச்சான் பாரு, இந்த இடத்த கவனிச்சுக்கிட்டே இருக்கணும். இந்த இடத்துல கண்டிப்பாக ஒரு எஸ்எல் அடிப்பான். எஸ்எல் அடிக்கலாம் அப்படின்னா திரும்ப ஒரு டிரைவை கிரியேட் பண்ணுவான். இதுதான் கதை. ஓகேவா? நீ அவசரப்பட்டு ப்ரோ நீங்கள் சொன்ன மாதிரி பார்த்தேன், ஒரு ரிவர்சல் சிக்னேச்சர் கிடச்சிது, என்ட்ரி போட்டால் எஸ்எல் அடிச்சுது. சரி, நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு சிங்குக்காக வெயிட் பண்ணேன், அவன் அதே சிங்கில் இறங்கிட்டான், லைக் இதே இடத்துல என்ட்ரி கொடுத்து கடை விழுந்துட்டானா, விழுந்துட்டு போகிறான். ஏதோ உனக்கு புரியுதா? அது ப்ராபிலிட்டி. எனக்கு நான் என்ன சொல்லுவேன்னா, ஒரு எஸ்எல் அடித்தோடனே உன் கை வந்து சும்மா இருக்காது, கடன்னு லாஸ் ரெக்கவரி பண்ணணும்னு போகும். ஓகேவா? நான் மோஸ்ட்லி என் ரிவர்சல் மாடல் ஃபைல் ஆனாலே 2 கரை தான். அது ட்ரீ ட்ரைவ் பேட்டர்ன் போட போது, 2வது என்னன்னா பிரேக் அவுட் கொடுப்போம். அதுதான் ஃபெயிலியர் மாடல் 2. அதாவது ஒரு ரிவர்சல் சிக்னேச்சர் கொடுத்துட்டு ப்ரைஸ் என்ன பண்ணணும்னா ட்ரீ ட்ரைவ் பேட்டர்ன் போடணும். அப்படி ஒருவேளை ட்ரீ ட்ரைவ் பேட்டர்ன் போடாமல் எஸ்எல் அடித்த உடனே, ஃபார் எக்ஸாம்பிள் இது எஸ்எல் அடித்த உடனே இந்த காட்டுறேன் பார். என்னடா இது? ஓ, இது ஆனில் இருக்கா? வெயிட் மினிட். என்ன பண்ணுவான்னா, இதே ஆல்ஃபா லைனு, ஓகேவா, போட்டுடுறேன். இதே பீட்டா லைனு, இது காமா லைன், பிரேக் அவுட். இது வந்து நான் 4வது மாடல் சொல்கிறேன், 3வது மாடல் சொல்லிட்டேன் எப்படின்னு. ஓகேவா? இப்போ என்ன ஆகும்னா, இங்கே எது இப்படி வச்சானா, என்ட்ரி கொடுத்தானா, இப்படி கீழே போய் மேலே வரும்னா, இவர் துறை மேலே க்ளோஸ் வச்சுருவார். க்ளோஸ் வச்சுட்டு ஆல்ஃபாவோ பீட்டாவோ ஏதோ ஒன்று தொடுவான். தொட்டுட்டு இப்படி பிரேக் அவுட் கொடுப்பான். கொடுத்துட்டு இந்த இடத்த தொடுறதுக்கு காரணமாக இங்கே ஒரு கேண்டில் இருந்திருக்கும்ல, அதை மட்டும் தொட்டுட்டு பறந்துருவாப்புல, பறந்தே விடுவார். இங்கேருந்து போனான்னா 1:3 கன்ஃபார்ம் 1:3 கிடைக்கும். இப்போ இந்த இடத்த இந்த லெவலத்தில் இது இப்போ இங்கே போட்டிருக்கேன் இந்த செக்ஷன், அதாவது இந்த இடத்த ரிவர்சல் கொடுத்துச்சு. அதாவது இந்த இடமும்
ஆர் இந்த இடமோ ஏதோ ஒன்று கொடுத்துச்சு ஓகேவா. ரிவர்சலுக்கான சிக்னேச்சர் லெவல்ஸை டேப் பண்ணிச்சு, எஃப்இஜி பிகம் த ஐஎஃப்இஜி ஆயிடுச்சு. இல்லை ஐஎஃப்இஜி ஆகிற இடத்துல எஃப்இஜி கிரியேட் பண்ணலாம், பண்ணாமலும் இருக்கலாம் வித்தவுட் சிஎஸ்டி ஓகேவா. அகெயின் ப்ரைஸ் வந்து டேப் பண்ணிச்சு, என்ட்ரி கொடுத்தா, நான் எஸ்எல் இங்கே வச்சேன், ப்ரைஸ் கீழே போகிற மாதிரி போய் சர்ன்னு வந்து ஒரே ஏற்றிட்டா. வெயிட் அ மினிட் இங்கேருந்து கூட ப்ரைஸ் ரிவர்சல் கொடுக்கும். அதாவது இங்கே இடத்துல கூட ப்ரைஸு ரிவர்சல் கொடுக்கும். இங்கே மேலே போயிட்டான்றதுக்காக பிரேக் அவுட்டு கிடையாது. பிரேக் அவுட்டுக்கு ரீசன்ஸ் இருக்குது. பிரேக் அவுட்னா இங்கே மேலே வந்த அப்புறம் அகெயின் ப்ரைஸ் உள்ளே வந்து ப்ராப்பராக அந்த லெவல்ஸ் ஏதோ லெவலில் டேப் பண்ணும், பர்ஃபெக்டாக டேப் பண்ணும். டேப் பண்ணிட்டு அந்த அப்புறம் இந்த இடத்த பாடி க்ளோஸ் வைப்பான். ஒரு அதான் பிஓஎஸ் வச்சுட்டு இந்த இடத்த டேப் பண்ண தெரியுமா. ஐ மீன் இந்த இந்த லெவலில் டேப் பண்ணதுக்கு ஒரு காரணமாக ஒரு கேண்டில் இருக்கும். ஒன்று இந்த எச்சி கேண்டிலாக இருக்கும், இல்லை அதுக்கு முந்தின கேண்டிலாக இருக்கும். பெரும்பாலும் அப்படி தான் பண்ணுவான். சில நேரம் எக்ஸாக்டாக இந்த டேப் பண்ண கேண்டலோட பாட்டம் விக், ஐ மீன் டாப் விக்கை வந்து தொட்டுருவான். இதில் வந்து டாப் விக்கு, செல் மாடலில் வந்து பாட்டம் விக்கு ஓகேவா. அந்த கேண்டிலோட டாப் விக்கை தொடுவான். அப்படி இல்லைன்னா அதுக்கு முந்தின ஒரு கேண்டில் இருக்கும் பாரு, அதோட டாப்பிக்கை தொட்டுட்டு போவேன். அது டிப்பா நான் ப்ரைஸை பொறுத்து. இப்போ உதாரணத்துக்கு லைக் கோல்டு வந்து ஃபஸ்ட்டு கேண்டிலோட வந்து டாப்பை தொடுதுன்னு வச்சுக்க, இப்படி தொடுதுன்னு வச்சுக்க, சில்வர் வந்து செகண்ட் டாப்பை தொட்டுருவான். அதாவது இந்த கேண்டிலுக்கு இந்த இந்த லெவலில் தொடுறதுக்கு முன்னாடி இருந்த கேண்டிலோட டாப் விக்கை தொட்டுட்டு போயிடுவான் ஓகேவா. சார்ட்டில் காட்டுன்னு உன் மனதில் எனக்கு கேட்குது, நான் காட்ட முடியாது. நான் சொல்கிறதா முடியும். தேடி பார்த்து நீ அப்சர்வ் பண்ணுறது அது ஓன் திறமை. எல்லாத்தையும் காட்டிக்கிட்டு பையன வேலையா, அதான் வேலை கிடையாது. இன்ஃபர்மேஷனை கொடுக்குறதா வேலை. அதை வந்து நீ எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி உனக்கு ஏற்ற மாதிரி மாற்றுறது அது ஓன் திறமை ஓகேவா. எல்லாத்தையும் வகுத்து கொடுக்குறேன். நான் மென்டார்ஷிப் எடுக்கேன், நான் மென்டார்ஷிப்பே எடுக்க போகிறது இல்லை, அப்புறம் என்ன ஓகேவா. இப்படி தான் பண்ணுவான். இங்கே பண்ணிட்டானா இந்த இடத்துல என்ட்ரி, இங்கே எஸ்எல்லு 1:3 டார்கெட்டு, இவ்வளோ தான் மாடல். இதில் எதாவது டவுட் இருக்கா. அண்ட் அட்வான்ஸ் மாடல் என்னன்றது வந்து நான் சின்ன லைட் ஆஃப் சேஞ்ச் பண்ணுறேன், ஐ மீன் லைட் ஆஃப் லீக் பண்ணுறேன், இல்லைனா டீஸ் பண்ணுறேன். ஒரு கோரிலேஷன் அசட்ஸில், அதாவது ஒரு ஜென்ரலாக ஒரு ஃபினான்ஷியல் அசட்ஸில் ஒரு ஒரு பர்டிகுலர் டைம் ஃப்ரேமில் இருக்கக்கூடிய கேண்டில், ஃபார் எக்ஸாம்பிள் 4 ஹவர் வச்சுக்கலாம் எக்ஸாம்பிள். ஒரு 4 ஹவர் கேண்டில் ஒரு அசட்டில் வந்து புல்லிஷாகவும், அன்னதர் அசட்டில் 4 ஹவர் கேண்டில் வந்து பீரிஷாகவும் இருந்து, அதுக்கப்புறம் நடக்கக்கூடிய ப்ரைஸ் பிரேக் அவுட் ரிவர்சல் அப்படின்னு நடக்கக்கூடிய விஷயன்றது இன்ஸ்டிடியூட்டோட ஃபுட் பிரிண்ட்டில் ஒன்று இருக்கும். நான் சிம்பிளாக சொல்கிறேன், இது ஆல்ரெடி குவார்டர் தியரியில் ரிவீல் பண்ணிட்டாங்க. பட் அவங்க சொன்ன விதம் வேறு, நான் ப்ரைஸில் பார்த்த விதம் வேறு. ஆனால் அந்த கேண்டில் சேம் தான் ஓகேவா. அவங்க டைமை வச்சு ஏதோ போட்டு பிஎஸ்பி, பிசி, டி, பிடி, அப்புறம் என்னென்னமோ, என்னை பொறுத்தவங்க 2 கலர் சேஞ்சு அவ்வளோதான் வச்சுக்க. வேறு அது சிங்கிள்லாம் இல்லை, 2 கலர் கேண்டில் அவ்வளோதான். ஒரு 4 ஹவர் ட்ரேடர்னா சேம் டைம் ஃப்ரேமில் இருக்கக்கூடிய 2 வெவ்வேறு கேண்டில். இந்த கேண்டிலுக்கு சில விதிமுறைகள் இருக்குது. இந்த கேண்டில் ஒரு ரேஞ்சுக்குள்ளே ஃபார்ம் ஆகிருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மாஸ்டர் கேண்டிலுக்கு அப்புறம் சைடு கேண்டில் அப்பியர் ஆகக்கூடிய கேண்டில்ஸில் இந்த மாதிரி கேண்டில் அப்பியர் ஆகிற பட்சத்துக்கு அந்த இடத்துல ஒரு என்ட்ரி கொடுத்தானா ஒரு லாங் ரன் அடிப்பான். அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, இல்லை இது இப்போ தான் நான் ரீசெண்டாக ஐடென்டிஃபை பண்ணேன், நான் இன்னும் ப்ராக்டிஸ் பண்ணலை ஓகேவா. இது ஜஸ்ட்டு ப்ரைஸில் நடந்துச்சு, நான் நோட் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஓகே இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு என் மைண்டில் நான் வந்து நோட் பண்ணிக்கிட்டேன். தவிர வந்து நான் வந்து இது வந்து பேக் டெஸ்ட்லாம் அடிக்கலை, நடந்தது. நான் கண்ணில் பார்த்தா எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுது. ஓகே நம்ம எங்கேருந்து ஃப்ரேம் பண்ணுறதை பொறுத்து நம்ம விதிமுறைகள் மாறுபடும். நான் சொல்லியிருக்கேன், ஒரு அசட்டில் இல்லை 2 அசட்டுமே எனக்கு சேம் ப்ரைஸ் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணால் தான் நான் அதை வந்து நம்புவேன். ஒரு அசட் தொட்டுட்டான், ஒரு அசட் தொடவே இல்லை அப்படின்னா நான் எடுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னேன்ல. அந்த எடுக்க மாட்டேன்றதை கூட எடுக்கலாம், ஆனால் அதுக்கு ஒரு இடம் இருக்கணும். அந்த இடம் தான் இந்த இடம். அதாவது என்ன போட்டிருக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு அசெட்டில் ப்ராப்பராக வந்து லெவல்ஸில் பட்டு ரிவர்சலுக்கான சிக்னேச்சர் கொடுத்துட்டான், அன்னதர் இதில் வந்து லெவல்ஸ்கிட்டேயே வரலை, அவனும் ரிவர்சலுக்கான சிக்னேச்சர் கொடுக்குறான்னா அந்த இடத்துல இந்த மாதிரி லாஸ்ட் 4 ஹவர் கேண்டில் கலர் சேஞ்ச் ஆகி இருந்து அந்த இடத்துல ஒரு ப்ரைஸ் வந்து ரிவர்சலுக்கும் இன்னொரு ப்ரைஸ் ரிவர்சல் ஆகாமல், ஐ மீன் ரிவர்சல் ஆகானா அவன் மேலே போயிட்டு வந்திருப்பான், இவன் ரிவர்சலுக்கு ஆல்ரெடி ரெடி ஆகி என்ட்ரிக்கு வந்திருப்பான். இந்த மாதிரி ஒரு கண்டிஷனில் 2 விதமான சார்ட்டும் 2 விதமான டைரக்ஷனில் கோரிலேஷன் கிராக் ஆனால் அதுலேருந்து பிடிக்கிற என்ட்ரின்றது அடுத்த 4 ஹவரில் மிகப்பெரிய டிஸ்ட்ரிபியூஷன் நடக்க போகுது அப்படின்றத இன்டிமேட் பண்ணக்கூடிய இடம். இது குவார்டர்லி தியரியில் என்னென்னமோ போட்டு குழப்பி வச்சுருப்பானுங்க, அது அவனுங்களுக்கு மட்டும்தான் புரியும். பொதுப்படியாக பப்ளிக் டொமைன்லேருந்து படிக்கிறவங்களுக்கு மண்டை காயம். நான் அதை படிக்கிறதுலாம் ஃபாலோ பண்ணுறது இல்லை. பட் நான் இப்போ திடீர்னு சார்ட்டில் என் மாடலில் இப்போ ஒரு வித்தியாசமான ஒரு விஷயம் நடக்குது அப்படின்றத கவனிக்கும்போது
அதோட ஆரிஜின் கன்டென்ட் அங்கே இருந்திருக்கு. ஏன்னா நான் சொல்கிறதுக்கு முன்னாடியே பப்ளிக் டொமைனில் குவார்ட்டர்லியில் ரிவீல் பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆர் 2 கேண்டிலோட ப்ரைஸ் டெலிவரி ஆன லாஸ்ட் 4 ஹவரோட கேண்டில் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், கலரில் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ஐஸ் அண்ட் லோஸை எடுத்ததில் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு வரும். நான் அந்த ஐஸ் அண்ட் லோஸு எஸ்எஸ்எம்டி இருக்கலாம், நான் வரல, பிஎஸ்பி எல்லாம் நான் வரல. நான் சொல்கிறது 2 கேண்டில் கலராக மாறும். அதில் ஒன்று லெவல்ஸை ரியாக்ட் பண்ணும், ஒன்று லெவலை மதிக்காது. ஆனால் அந்த ப்ரைஸோட ஃபார்ம் பண்ணுற விதம், அதாவது ஹையை எடுக்கிறது எடுக்காமல் இருக்கிறது, அப்புறம் வந்து பிரேக் அவுட் கொடுக்கறது, ரீடெஸ்ட் பண்ணுறது, என்ட்ரி கொடுக்கறது, இந்த எல்லா ப்ரைஸுமே பண்ணும். பட் ஒன்று லெவலை பிரேக் பண்ணும், இன்னொன்று லெவல் வராது, லெவலுக்கு வராமல் பண்ணும். அந்த லெவலில் இந்த இந்த ஆட்ரிபியூட்ஸ்லாம் நடக்கும்போது லெவலை ரீச்சே பண்ணாது, லெவலுக்குள்ளேயே உட்காந்துட்ருக்கும். ஐ மீன் லெவலுக்கும் அதுக்கு சம்மந்தமே இல்லாத மாதிரி தான் இருக்கும். ஆனால் ஒரு அசெட் பண்ண வேண்டியதை இன்னொரு அசெட் கம்ப்ளீட் பண்ணிடும், இன்னொரு அசெட் வந்து டிஸ்ட்ரிபியூஷனில் அந்த லெவலை வச்சிடும். அதாவது ஒருத்தங்க முதல்லையே லெவலை பிரேக் பண்ணி என்ட்ரி ஃபார்மேஷனுக்கு எல்லாமே கொடுத்துட்டு போவாங்க, இன்னொருத்தங்க லெவல் வர்றதுக்கு முன்னாடியே என்ட்ரி ஃபார்மேஷன் எல்லாத்தையும் கரெக்டாக பண்ணிவிட்டு டிஸ்ட்ரிபியூஷன் அந்த லெவலை உடச்சிருவாங்க. இவங்க முதலே உடச்சிட்டாங்க, இவங்க இப்போ தான் உடைக்க போகிறாங்க. அதாவது டார்கெட் அடிக்கிறப்ப கொஞ்சம் சொல்லும்போது குழப்பமாக இருக்குல்ல, எனக்கும் அப்படி தான் இருந்துச்சு. இது ஒரு அட்வான்ஸு. இப்போ இது பேசிக்ஸ், இப்போ நான் சொன்னது எல்லாமே இதெல்லாம் பேசிக்ஸ். இப்போ உங்களை சார்ட்டில் சொன்னதெல்லாம் லைக் இதெல்லாம் பேசிக், பட் அது அட்வான்ஸ். அது நானே இப்போ தான் ஸ்டடி பண்ணிகிட்ருக்கேன். இட்ஸ் டேக் த டைம், எனக்கே அது டைம் எடுக்கும். டைம் எடுத்த அப்புறம் ப்ராஃபிட்டபிள் ஆகிட்டேன்னா எல்லாத்தையும் ரிவீல் பண்ணிடுறேன், வச்சுக்க இந்தா பொழைச்சிக்க அப்படின்னு ஆகிடும். அது வரைக்கும் எனக்கே தெரியாது. அட்வான்ஸுன்றது குழப்பம், ரொம்ப குழப்பம், என்னையே பல நாள் குழப்பம். ஆனால் சார்ட்டு ரீசன் இல்லாமலாம் திரும்பாது, ரீசன் இல்லாமல் போகாது. சில இடங்களில் எனக்கே பதில் தெரியாது, பதில் தெரியாத இடத்த இக்னோர் பண்ணிட்டு பதில் தெரிஞ்ச இடத்துல மட்டும் ஆன்சர் பண்ணுவேன். ஏன்னா எல்லா ஐ மீன் ஒரு நாளைக்கு 6 விதமான 4 ஹவர் கேண்டில் கிரியேட் ஆகுது. 6 கேண்டுமே எனக்கு தெரியுன்றதுக்கு உத்தரவாதம் இல்லை. 6ல் 2 3 பிடிச்சா நான் போதும், நான் ப்ராஃபிட் ஆகிடுவேன். புரியுதா? 6ல் ஒரு 2 பிடிக்க மாட்டியா, ஏன் 1 பிடிக்க மாட்டியா, அவ்வளோதான், அவ்வளோதான் என் கதை, அவ்வளோதான். அதை பிடிக்க தெரிஞ்சால் போதும். அவ்வளோதான், அவ்வளோதான் அவ்வளோதான் அவ்வளோதான். அதுதான் பார்ட் 2. ரொம்பலாம் போட்டு ரொம்ப டிஸ்கஷன்லாம் பண்ண விரும்பலை. இவ்வளோ தான் இருக்குது ஜம்மு. ஓகேவா? ஏன்னா டிராயிங் போட்டு திரும்ப ஒரு முறை சொல்லித்தரேன். நல்லா இருக்கா? இது புல்லிஷ் கேண்டில். ஓகே, ஓகேவா? கொஞ்சம் பின்னாடி தள்ளிப்போம், அப்புறம் சொல்லும்போது புரியும் நான் எப்படி பண்ணுறேன்னு. இதான் பேசிக். ஒரு 4 ஹவர் ஆர் டெய்லி, நான் 4 ஹவர் தான் ட்ரை பண்ணுறேன். நீங்கள் டெய்லியில் பண்ணலாம், டெய்லியில் பண்ணால் நல்லா ப்ராபபிலிட்டி இருக்குது. என்ன, ப்ராப்பராக என்ட்ரி கொடுக்க மாட்டான், டக்குன்னு விழுந்துடும் ஒரே விழு. ஏன்னா அந்த டெய்லிக்கு அது திரும்பும்போது 4 ஹவருக்கு என்ட்ரி கொடுத்துரும். அப்படிங்கும்போது எனக்கு என்ட்ரி மிஸ் ஆகிடும். அதனால் 4 ஹவர் தான் நான் ஃபோக்கஸ் பண்ணுறது. இல்லைனா 4 ஹவரையும் டெய்லியும் மிக்ஸ் பண்ணி பண்ணால் இன்னும் பெட்டராக இருக்கும். நான் பண்ணுறது இல்லை பொதுப்படியாக, நான் பண்ணுறது இல்லை, அவ்வளோ. என்னன்னா இது ஒரு 4 ஹவர் கேண்டில், ஜஸ்ட் கேண்டில் மேன், ஜஸ்ட் கேண்டில். இப்போ ரிவர்ஸ் ஆக போதா கண்டினியூ ஆக கண்டுபிடிக்கணும், தான் என் வேலை. அதானே வேலை, அதான் வேலை. நான் வந்து இந்த கேண்டில் ஐ எடுத்தா செல்லு, லோ எடுத்தா பையெல்லாம் நான் யோசிக்க மாட்டேன். எனக்கு லெவல்ஸில் என்ன ரியாக்ஷன்ஸ் கொடுக்குதுன்ற பொறுத்து தான் என் பதிலே இருக்கும். யாராவது ஒருத்தங்க கேவலமாக இருந்தாலும், ஐ மீன் ஒரு ப்ராப்பரான எலிமெண்ட்ஸை வைக்கல, லைக் ஒருத்தன் எஃப்இஜி வச்சுருக்கான், ஒரு எஃப்இஜியை க்ரியேட் பண்ணலை. எஃப்இஜி க்ரியேட் பண்ணலன்னா ஆர்பி க்ரியேட் பண்ணணும். ஐ மீன் ஃபைல் பண்ண போகிற ஐஎஃப்இஜியாக மாற்றக்கூடிய அந்த முதல்ல அது எஃப்இஜியாக இருந்துச்சு, அப்புறம் தான் அது ஐஎஃப்இஜியாக மாறிச்சு. ஐஎஃப்இஜியாக மாறக்கூடியது வந்து ஒரு ப்ராப்பராக இருந்தால் தான் கதை, இல்லைன்னா கண்டிப்பாக இல்லை. ஒரே ஒரு செகண்ட். ஆரம்பிக்கலாமா?
நான் ஆல்ரெடி போன வீடியோ சொல்லிட்டேன், திரும்ப ரொம்ப சொல்கிறேன். ப்ரைஸ் இப்படி கிரியேட் ஆகுது, இப்படி போகுது. ஃபஸ்ட்டு இந்த லெவலில் டேப் பண்ணுதுன்னு வச்சுப்போம். இந்த இடத்துல எனக்கு ஒரு எஃப்இஜி கிரியேட் ஆகணும். ஐ மீன் இந்த இந்த ஐயை எடுக்க போகும்போது இங்கே எஃப்இஜி கிரியேட் ஆகணும். அந்த எஃப்இஜி கிரியேட் ஆகின நேரத்தில் எனக்கு கோலேஷன் பேரில் ஆர்டிஆர்பி, அதாவது ரீபேலன்ஸ் ரீடெலிவரி, இல்லை ரீடெலிவரி ரீபேலன்ஸ் என்ன வேணால் சொல்லுவானுங்க. ஆர்டிஆர்பியோ ஆர்பிஆர்டியோ ஏதோ ஒன்று, ஓகேவா? தப்பாக தான் நான் ப்ரொனன்சியேஷன் பண்ணலாம். தட்ஸ் மை விஷ். நான் அப்படி தான் சொல்லுவேன்னு வச்சுக்க. ஏன் அப்படி சொல்லுவேன்? நான் அப்படி தான் சொல்லுவேன், ஓகேவா? அதுவும் ஒரு எஃப்இஜி டைப் தான். அப்படி ஃபார்ம் பண்ணால் கூட வேலிட் தான். இப்போ இந்த கேண்டில் இங்கே வந்து ஐஎஃப்இஜியாக மாற்றுமா? அப்படி மாற்றும் போது அதுலேயும் ஐஎஃப்இஜி மாற்றணும். மாற்றி 2 பேரும் டேப் பண்ணணும். இந்த எஃப்இஜியோ ஐஎஃப்இஜிங்கிற இடத்து டேப் பண்ணிவிட்டு டார்கெட். இவ்வளோதான் மாடல். ஐசிடி 2022 மாடல். This is Asia. This is London. This is a accumulation. This is a manipulation with distribution. This is the accumulation candle. This is a manipulation with the distribution candle. Enclosing pattern or CRT. வேற என்னையா இருக்கு? வேற என்ன இருக்கு? அக்குமுலேஷன், மேனிப்புலேஷன், டிஸ்ட்ரிபியூஷன், லைக் 8 ஹவர்ஸோட PO3. வேற என்ன? எல்லாமே அவ்வளோதான். என்னையா பொசுக்குன்னு சாதாரண மாடல்லாம் ஒன்று தான், ஆனால் அது எங்கே நடக்கும்னு கண்டுபிடிக்கிறது தான் மேட்ரு. ஐஸ் அண்ட் லோஸ்லாம் ஒன்று தான், ஓகேவா? எல்லா மாடலும் ஒன்று தான். இப்படி கூட வைக்கலாமா? இது ட்ரூ ஓப்பன், நியூயார்க்கோட ட்ரூ ஓப்பன், மிட்நைட் ஓப்பன், ஐ மீன் லண்டனோட மிட்நைட் ஓப்பன். அதுக்கு மேலே ட்ரூ ஓப்பனுக்கு மேலே மேனிப்புலேஷன். ஏசியா ஐயா எடுத்துருச்சு. காமெடி பண்றேன். காமெடிலாம் இல்லை. என்ன நீ என்ன நினைச்ச? நான் என்ன பூதத்தையா கண்டுபிடிச்சேன்? அப்படிலாம் கிடையாது. வழக்கமாக நான் ஒர்க் அவுட் பண்ணுற மாடல் தான், ஓகே? நான் ரொம்ப சிம்பிள். என் மாடல் அப்போ தான், அது எனக்கே தெரியும். ஆனால் அது வேலை செய்யும், அது எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். என் மாடல் அப்போ தான், உண்மையிலே சொல்கிறேன். ஏயா காடு மாடல்லாம் சொன்னேன், காடு மாடல்னு பொசுக்குன்னு சப்பன்ற அப்படி கிடையாது. மாடலோட கண்டிஷன் ரொம்ப சிம்பிளாக இருக்கும், சப்பை தான். ஆனால் ரொம்ப வேலை செய்யும், நல்லா வேலை செய்யும். இப்போ வரைக்கும் வேலை செஞ்சுட்டு இருக்கு. லாஸ்ட் ஃபியூ டேஸாக வேலை செஞ்சுட்டு இருக்கு. நான் தான் தப்பாக சூஸ் பண்ணி சரி பண்ணி வாங்கிட்டு இருக்கேன். அதுலேருந்து கற்றுக்கிட்டு தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஐ மீன் நானாக கற்றுக்கிட்டேன் இதானா அப்படின்னு, ஓகேவா? ஒன்று இந்த ஆல்ஃபா லெவலில் டேப் பண்ணோம். அங்கே வந்து கோலேஷன் பேரில் பீட்டா லெவல், லைக் இந்த ஐயை எடுக்கலாம். இல்லை 2 பேருமே ஆல்ஃபா லெவல் தான். 2 பேரும் ஆல்ஃபா லெவல் எடுத்துகிட்டு போகிறத விட ஒருத்தன் இதை எடுத்தான், இன்னொருத்தன் இதை எடுத்தான், இல்லை ஒருத்தன் இதை எடுத்தான், ஒருத்தன் இதை எடுத்தான், இல்லை மேலே க்ளோஸ் வச்சான், ஒருத்தன் விக்கு வச்சான், அந்த மாதிரி இருந்தால் கூட ஓகே தான். ஐ மீன் கொஞ்சம் அந்த ப்ரைஸ் எடுக்கிற லெவல்ஸில், இல்லை வைக்கிற கேண்டிலோட விக் அண்ட் பாடியில் கொஞ்சம் வேரியேஷன் காட்டினா நல்லாயிருக்கும். எடுக்கிறது சேஃப். ரிவர்சலுக்கு நான் சொல்கிறேன். அப்படி ஒரு ப்ரைஸு எனக்கு கிடச்சா இன்னும் பெட்ரு. நான் கோரிலேஷன் பேருக்கும் லைன் வருவேன், ஓகேவா? இந்த மாதிரி இது ஆல்ஃபா லெவலில் படுற ரிவர்சல், அடுத்து பீட்டா லெவலில் படுற ரிவர்சல், அடுத்து காமா படுற ரிவர்சல். சரிசா ரிவர்சல் மாடல். இதைத்தான் பைக்கும். பை உனக்கு தெரியாத அப்படியே ஞாபகம் சும்மா ஏதாவது போட்டுக்கிட்டு இருப்பாங்க. பைக் வேறு ஒரு வாட்டி நடத்தணும்னு சொல்லுவாங்க. பைக்கு சொல்லலையே ப்ரோ. பைக்கெலாம் என்னையா இது அநியாயம் பண்ணுவாங்க, பார்த்துக்க. இங்கேருந்து இது காமா லெவலு, இது பீட்டா லெவலு, இது ஆல்பா லெவல், போதுமா? ஓகே ஃபைன். அடுத்து பிரேக் அவுட் என்ட்ரி. இது கண்டினியூஷன் மாடல், ஓகேவா? இதுக்கு பேர் கண்டினியூஷன் மாடல். ஆமாம், அடுத்த 4 ஹவர் கண்டினியூ ஆகுது. என்ன பண்ணுவான்? அப்படி வருவான், இப்படி வந்துட்டு இப்படி மேலே போவான். இங்கே எஃப்இஜி கிரியேட் ஆகும். ஐஎஃப்இஜியாக மாற்றாமல் சும்மா ஒருவேளை ஐஎஃப்இஜி கூட வைக்கலாம், ஐஎஃப்இஜி ஆகும். ஆனால் உனக்கு வந்து கோரிலேஷன் பேரில் ஒன்று இந்த லெவலுக்கு எதுவுமே வரமாட்டான். இல்லைன்னா ப்ராப்பரான அங்கே எஃப்இஜியோ ஆர்டிஆர்பியோ அங்கே இருக்கவே இருக்காது. பார்த்தாலே தெரியும், இருக்காது. இல்லைன்னா அது ட்ராப். அவசரப்படாத, இட்ஸ் நாட் ரிவர்சல் சிக்னல்ஸ், வெயிட் அ மினிட் அப்படின்னு டாப்னு இப்படி பிரேக் பண்ணுவான். இந்த 2 லெவலும் வயிறாக கூட மதிக்க மாட்டான், பொட்டுன்னு பிரேக் பண்ணான். திட்டன்னு இல்லை, அந்த மாதிரி நடக்கும். பிரேக் பண்ணிட்டு அகெயின் இந்த காமா லெவலோ ஆல்ஃபா லெவலோ தொடுவான். தொட்டுட்டு நல்லா ஒரு விக்கு தொட்டு இப்படி பாடி கோஸ் சர்றன்னு வைப்பான். 2 கேண்டில் வச்சுட்டு இந்த பீட்டா கேண்டில் இங்கே காமா கூட தொட்டுட்டு போகலாம். மேபி கோரிலேஷன் பேரில் காமாவை தொட்டுட்டு போகும், ஓகேவா? தொட்டுட்டு இந்த கேண்டில் தொட்டுச்சுல, இந்த லெவலில் தொடக்க காரணமாக இருந்த இந்த இடங்க, நான் எல்லாரும் இங்கே தான் பைங்கல, இந்த கேண்டில் ஆர் அதுக்கு முந்தின கேண்டில் இது ஸ்பின்னிங் டாப்பாக இருக்கும். அங்கே இருக்க புல்லிஷ் கேண்டில், பீரிஷ் கேண்டில், ஆர் வந்து ஸ்பின்னிங் டாப். இந்த ஒன்று ஸ்பின்னிங் டாப்போட டாப் விக்கு, இல்லைனா அதுக்கு முந்தின கேண்டில். நல்லா புரிஞ்சுக்க, ப்ரைஸ் எதை வேணால் இருக்கும், அடுத்த சாய்ஸ் நம்ம கவனிக்கணும், அதை அப்சர்வ் பண்ணணும். ஒன்று இந்த இடம், ஐ மீன் நான் சொல்ல வர்றது இந்த லெவலை தொடுறதுக்கு தொட்ட கேண்டில் ஒன்று, அந்த கேண்டிலோட டாப் விக்கு, மேலே இருக்கிற விக்கு. அப்படி இல்லைன்னா அதுக்கு முந்தின கேண்டிலோட விக்கு, அதை தொட்டுட்டு சுவாயின்னு போயிடுவான். அதுக்கப்புறம் செக்சர் பறக்கும். என்னன்ற
அப்படியே பறக்கும். இங்கேருந்து அப்படியே போகும். ஒரே ஸ்ட்ரெச். இங்கேருந்து 4 ஒரு கேண்டில் இப்படி இருக்கும். அடுத்த 4 பார்த்தா பெருசா இருக்கும். இந்த இடத்துல உனக்கு வந்து இம்பல்ஸ் மூவ் இருக்கும். லைக் எஃப்இஜி கிரியேட் ஆகுற மிடில் ஆஃப் த கேண்டில். ஒரு 4 ஹவர்ல எஃப்இஜி கிரியேட் ஆகுதுல, அதுக்கான மிடில் ஆஃப் த கேண்டில் அப்படி கிரியேட் ஆகும்போது இது ஃபார்ம் பண்ணும். இதே பிரேக் அவுட் என்ட்ரி. புரியுதா என்ன நடக்கணும்? இந்த மாதிரி டெஸ்ட் பண்ணணும். இந்த மாதிரி பண்ணி இங்கே க்ளோஸ் வைக்கணும், இந்த இடத்த லெவலை தொடணும். இந்த மாதிரி நேரத்தில் சப்போஸ் கோரிலேஷன் இது நான் எஸ்எல் வாங்குறதுல சொல்கிறேன். என்ன எனக்கு நடந்துச்சு. எனக்கு எப்படி நடந்துச்சு இப்போ இது புரிஞ்சிச்சுல. ப்ரைஸ் பிரேக் அவுட் பண்ணிச்சு, கொடுத்துச்சு, போச்சுன்னு. இப்போ என்ன நடக்கும்னா சொல்கிறேன்னே எனக்கு நினச்சி இப்போ இது கோரிலேஷன் ஞாபகம் வச்சுக்கோ. ப்ரைஸ் இப்படி போச்சு, அவன் இங்கே எஸ்எல் வச்சான், இப்படி வச்சான்னு வச்சுக்கேன், இங்கனக்குள்ளேயே நிற்பான். யா இப்படி கொடுத்துட்டு என்ன இப்படி வந்துட்டு லைட்டாக விற்க வச்சுட்டு இப்படி ரிவர்சல் ஆகிடுவான். யோ ஏன் எப்படி எனக்கு புரியல, தப்பாக இருக்கே சொல்கிறேன். நல்லா கவனி, நல்லா இந்த இடத்த கவனி. இங்கே தான் தப்பு பண்ணேன். ஐ மீன் கண்டினியூஷன் என்ட்ரி ஃபைல் ஆகினது ரீசனே இங்கே தான். நல்லா புரிஞ்சுக்க. ஃபஸ்ட்டு ஒரு ரிவர்சல் மாடல் ஃபார்ம் பண்ணால், ஆனால் அது ப்ராப்பரான ரிவர்சல் மாடலில். இது வந்து ரிவர்சல் மாடல் ஃபெயிலியர் கிடையாது. இது ரிவர்சல் மாடல் தான். பட் இது கொஞ்சம் மாறும். இது மாறிக்கிட்டே இருக்கும். இது நுணுக்கமாக கவனிக்கணும், அப்போ தான் புரியும். நீ கொஞ்சம் கொஞ்சம் கவனிக்கிறத மிஸ் பண்ணால் கூட தப்பாயிடும். இங்கே இருக்கா ஃபஸ்ட்டு என்ன கண்டிஷன்? பிரேக் அவுட் என்ட்ரி தான் லெவல்ஸை பிரேக் பண்ணணும். இவன் என்ன பண்ணால் இந்த லெவலை பிரேக் பண்ணும்போது இந்த இடத்த அவன் லெவல் பிரேக் பண்ணலை. அடுத்து ரீடெஸ்ட் பண்ணணும். ரீடெஸ்ட்டுக்கு ஆல்ஃபா லெவலை தொட்டுட்டான். ஆனால் ஆல்ஃபா லெவலை தொடலாம், ஆனால் ப்ராப்பராக இருந்தால் தொடலாம். இதை தொடலை. ஃபஸ்ட்டு கண்டிஷனே இந்த பிரேக் அவுட்டு இவன் பண்ணலை. பாயிண்ட் நம்பர் 1. ஓகேவா? பிரேக் அவுட்டு இவன் பண்ணலை. ஓகேவா? இவன் பண்ணிட்டான். ஓகேவா? அடுத்து இவன் வெளியே போகிறான். இப்போ தான் இது பியூஎஸ் வைக்கிது. இப்போ இந்த இடத்துல என்ட்ரி தொடுது. இப்போ இங்கேருந்து பார்த்தா இது ரெண்டுமே சிமிலராக இருக்க மாதிரி தான் இருக்கும். ஆனால் மெயின் மேட்ரே ஃபஸ்ட்டு லெவலை பிரேக் பண்ணி பாடி வெளியே வரணும். இவன் வெளியே வரல, விக் வச்சுட்டான். பாயிண்ட் நம்பர் 1. அடுத்து கீழே வந்து இங்கே க்ளோஸ் வைக்கணும். இப்போ தான் துறை லெவல் விட்டு வெளியே வராது. ஆனால் இந்த இடத்துல அவன் ப்ரைஸ் ரீடெஸ்ட் அடிச்சுட்டு மேலே போயிடுச்சு. ஓகேவா? ஓகேவா? அதுக்கப்புறம் இங்கே வருது. இங்கே வந்து இந்த இடத்துல என்ட்ரின்னு நினைப்பேன். ஆனால் ப்ரைஸ் என்ன பண்ணும், இங்கே ஒரு எஃப்இஜி ஐஎஃப்இஜியாக மாற்றிருக்கோம். நான் ரிவர்சல் என்ட்ரிக்கு சொல்கிறேன். அங்கே டேப் பண்ணிட்டு போவோம். இங்கே பா அந்த 3 டிரைவ் பேட்டர்ன் வருதா? இது பிரேக் அவுட் என்ட்ரியோட சினாரியோ தான். ஆனால் இது பிரேக் அவுட் என்ட்ரியே கிடையாது. ஏன்னா ஒரு அசட் பிரேக் அவுட்டுக்கு ரெடி ஆயிடுச்சு, இன்னொரு அசட் பிரேக் அவுட்டே கொடுக்கல. ஐ மீன் பிரேக் அவுட்டுக்கான கிளாரிஃபிகேஷனே கொடுக்கல. அப்போ என்ன ஆகும்னா, இங்கே போட்டான்ல அவன் இப்படி போயிட்டு இப்படி வந்துடுவான். இங்கே இருக்க இங்கே ஒரு எஃப்ஜி கேட்டாதா, நம்ம என்ன நினைப்போம், இந்த இடத்துல என்ட்ரி அடிச்சு டிபி போயிட்டு இருக்குன்னு நினைப்போம் பிரேக் அவுட்டுக்கு. இப்படி வைப்பான். இப்போ பாரு, 1 2 3 அந்த டி ட்ரை பேட்டர்ன் இருந்துச்சா? 1 ஏன்னா இந்த இடத்துல எஃப்இஜி கிளியராக இருக்காதுன்னு சொன்னேன். அடுத்து ஒரு ஹை வைப்பான், நம்ம வெயிட் பண்ணணும். இந்த ஹை வைக்க இந்த ரெண்டாவது ஹை வச்சான் பாரு, இங்கே தான் ட்ராப்பே இருக்குன்னு சொன்னானா இந்த இடத்துல வைப்பானா? இப்போ இங்கே பார்த்தனா இது பிரேக் அவுட்டுக்கான கிளாரிட்டியாக இருக்கிற மாதிரி தெரியும். இது பிரேக் அவுட்டுனா ப்ரைஸ் மேலே வந்துடும். ஓகே, ப்ரைஸ் இங்கே ஆல்ஃபா லெவல் தொடுதுன்னு வை, இவன் வந்து இங்கே காமா சாரி இங்கே வந்து பீட்டா லெவலில் தொடுதுன்னு வை, இவன் காமா லெவலில் மட்டும்தான் தொடுவான். தொட்டுட்டு இங்கனக்குள்ளே இங்கே க்ளோஸ் வச்சுன்னா இங்கே இவ்வளோதான் இறக்குவான், இதுக்கு மேலே போகாது. அதுக்கப்புறம் பிரேக் அவுட் வச்சுட்டு துவர பறந்துடுவார். புரியுதா? இது வந்து அப்படியே மேலே போயிடும். இப்படி வச்சா மட்டும்தான் இது வேலிடு. நான் சொல்கிறேன்ல, எனக்கு பிரேக் அவுட் என்ட்ரின்றது இப்படி வச்சாதான் வேலிடு. ஓகேவா? அதை விட்டுட்டு யோ கரெக்டாகவே இருந்துச்சு, மேலே பார்த்தா க்ளோஸ் வச்சுருந்தான், ரீடெஸ்ட்லாம் வச்சான், ஆனால் பயபல ரிவர்ஸ் ஆகிட்டாயா, பிரேக் அவுட்டுன்னு நினச்சேன். நடக்கும். ஏன்னா நான் செருப்படி வாங்கினேனே. நான் வாங்கினேன். அதாவது நான் இப்போவும் சொல்கிறேன் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், நான் ஜஸ்ட்டு மாடலை தான் பில்ட் பண்ணியிருக்கேன், ஐடென்டிஃபை பண்ணியிருக்கேன், க்ரியேட் பண்ணியிருக்கேன், கண்டுபிடிச்சிருக்கேன், தவிர மாஸ்டர் பண்ணல. இது என்னோட மாடல். இது நடக்கக்கூடிய குறை, நிறைய லாபம், நஷ்டம், தப்பு எல்லாமே எனக்கு தெரியும். இதை நான் ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணியிருக்கேன். ஆனால் அதுக்காக நான் வெல் எக்ஸ்பீரியன்ஸன் கிடையாது. ஓகேவா? வெல் எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன் கிடையாது. முதல்ல தயா வந்து குவார்டர் தீரை கண்டுபிடிச்சோன்னே அவர் மாஸ்டர்லாம் கிடையாது. ஒன்று இருக்குன்னு சொல்லிட்டு கொஞ்சம் வருஷம் ஒர்க் அவுட் பண்ணி அதுலேருந்து பண்ணார். அண்ட் அதே தான் எம்எம்எக்ஸ்எம்ஓ ஐசிலேருந்து லேர்ன் பண்ணி அவர் ஐஆர் 2 இயர்னு ஒன்று மேக் பண்ணி அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக சம் சான்சஸ்லாம் எடுத்து அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணி அவருக்குன்னு சில ஸ்டப்ஸை வச்சு பப்ளிக் டொமைனில் சொன்னார். ஓகே, அதே தான் ரோமியோவும். ஒரு 3 கேண்டில் ஃபார்மேஷன் ஆர் ஏஎம்டி ஆர் என்ன வேணால் சொல்லலாம். அவங்க உருவாக்குனாங்க. அதுக்காக அவங்க அதில் புளுத்தி பெரிய கிளுத்தி அப்படிலாம் கிடையாது. அவங்க ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த கண்டுபிடிக்கிறவனுக்குலாம் நிறைய இன்ஃபர்மேஷன் தெரியும். ஏன்னா அது கண்டுபிடிக்கிறதுக்கான வேவ் அப்ரிஷியேட் எங்கேருந்து எதை கொண்டு வந்தான்ற
அந்த ஓவரால் இதுவுமே அவனுக்கு மட்டும் தான் தெரியும் தவிர அவன் பண்றத பார்க்குறவனுக்கு தெரியாது. இப்போ உங்களுக்கு கூட தெரியாது அந்த 3 லைன் நான் ஏன் வரைகிறேன்னு. அந்த 3 லைனுமே உண்மையான லைனான்னு உங்களுக்கே தெரியாது. நான் அதில் ஒரே ஒரு லைனை மட்டும் வரைச்சிருக்கலாம். மீதி 2 லைன் உங்களுக்கு குழப்பறதுக்கு கூட நான் வச்சிருப்பேன். அப்போ என்ன யோசிப்பீங்க? ஏய் என்னையா பொசுக்குன்னு குழப்பற? இப்போ ஆல்பா பீட்டா காமான்னு சொல்லி 3 லைன், ஆக்சுவலாக 4 லைனு காமா ஒமேகா இருக்குது, அதை விட்டுருங்க. ஆல்பா பீட்டா காமான்னு இருக்கு. இந்த ஆல்பா பீட்டாவில் வந்து எது எக்ஸாக்டான ஆல்பா, எது எக்ஸாக்டான பீட்டா, எது எக்ஸாக்டான காமா, ஐ மீன் ஆல்பா பீட்டா காமான்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? நான் ஜஸ்ட் ஸ்க்ரீன்ஷாட்டாக பண்ணுறேன். நான் எனக்கு எது கரெக்டாக தெரியுமோ அதுக்கு மட்டும் நான் ஒரு பேரை திரும்ப திரும்ப நான் பை மாடல் பார்த்தா நான் எங்கே ஆக்சுவல் ரிவர்ஸில் எக்ஸ்பெக்ட் பண்ணணும் அதை மட்டும் நான் ஒரு இடத்துல வைப்பேன். மற்றதெல்லாம் சும்மா ரேண்டமாக வச்சேன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு எப்படி தெரியும்? ஒரு கீ லெவலோட சி லெவலாக கூட இருக்கலாம். உண்மையை போட்டு உடச்சிட்டேனோ? முடிஞ்சா கண்டுபிடிங்கய்யா, அது உங்க விருப்பம். நான் முடிஞ்ச வரைக்கும் இந்த 3 லைன் எங்கேருந்து ஃபார்ம் பண்ணேன், எதனால் ஃபார்ம் பண்ணுறேன், ஏன் எடுத்தேன் அப்படின்றது எனக்கு தெரிஞ்சால் மட்டும் போதும். அதை தாண்டி இருக்கிற எல்லா இன்ஃபர்மேஷனும் நான் கொடுக்குறேன், வச்சுக்கோங்க, தாராளமாக வச்சுக்கோங்க. மேபி இந்த லெவல்ன்றது மேஜராக ப்ளே பண்ணதான் கேட்டால் எக்ஸாக்ட்லி எங்கே நான் ரிவர்சல் பார்க்கணும், எங்கே கண்டினியூட்டி பார்க்கணும் அப்படின்றக்கூடிய ஒரு விஷயத்தை எனக்கு சொல்லுது. பட் அதை தாண்டி கோரிலேஷன் பேர்ஸோட கோஆர்டினேட்ஸ் அண்ட் 5 மினிட்ஸோட ப்ரைஸ் ஃபார்மேஷன், கேண்டில் ஃபார்மேஷன், ஸ்ட்ரக்சர், எஃப்இஜி, ஐஎஃப்இஜி அண்டு மற்ற அசெட்ஸ்லாம் ஒரே நேரத்தில் என்ன பண்ண ட்ரை பண்ணுறாங்க. நான் கோல்டில் ஒரு என்ட்ரி பார்க்குறேன்னா வெறும் நான் இதை மட்டும் பார்க்க மாட்டேன். நான் வந்து பிடிசி எத்திலும் போய் செக் பண்ணிட்டு வருவேன், அவங்க ஏதாவது மாடல் கொடுக்குறாங்களான்னு. அண்ட் யூஎஸ் 100, யூஎஸ் 500 போய் செக் பண்ணுவேன். செக் பண்ணுவேன்னா நான் அது எஸ்எம்டின்னு நான் சொல்ல வரல, நான் எஸ்எம்டி பார்க்க மாட்டேன். ஓகேவா? எஸ்எம்டி பார்க்குவேன்னா நான் இப்போ சொன்னல ஆல்ஃபா லெவலில் ஒருத்தன் டேப் பண்ணால் ஒருத்தன் பீட்டா லெவல் டேப் பண்ணுவான், இல்லை காமா லெவல் டேப் பண்ணுவான், இல்லை பாடி க்ளோஸ் இருக்கும், இல்லைன்னா விக் அடிச்சிருக்கும், ஏதாவது ஒரு இளவு இருக்கும். அது ஏதாவது ஒரு மேட்ச் ஆனால் போதும், மேட்ச் ஆகுதோ இல்லையோ, எனக்கு எஃப்இஜி ஐஎஃப்இஜி ஆனால் என்ட்ரிக்கு போடா அவ்வளோதான், எத்தனை அடிச்சா பார்த்துக்கலாம் அப்படின்னு தான் கதை. இப்போ பாயிண்ட் புரியுதா? இவ்வளோதான் நான் பண்ணுறேன். இப்போ நாளைக்கு திங்கக்கிழமை, நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது கோல்டு கேப் டவுன் நடக்கும் நான் எதிர்பார்க்குறேன். என்ட்ரிலாம் ஒன்றும் போடலை, ஜஸ்ட்டு ஒரு எதிர்பார்ப்பு, நினச்சேன்டா பார்த்தான்ற மாதிரி ஒரு எதிர்பார்ப்பு தான். நடக்குதான்னு பார்ப்போம். நடந்தா ஒன்றும் இல்லை, நடக்கலாம் ஒன்றும் இல்லை, ஒன்றுமே இல்லை, ஒரு ஒன்றுமே இல்லை. நம்புவோம், நம்பிக்கை தான் எல்லாம். எக்ஸ்பெக்டேஷன், ஆஹா மணி 12 ஆயிடுச்சா, சூப்பரியா. பிடிசியில் ஏதாவது என்ட்ரி கொடுப்பானா பார்ப்போமா? பிடிசி என்ன பண்ணிகிட்ருக்கு? பிடிசிக்கு என்ட்ரி இல்லைப்பா, இப்போ கரண்ட் 4 ஹவருக்கு என்ட்ரி இல்லை. ஏன்னா மார்க்கெட் வந்து இன்சைட் பார் போட்டு உட்காந்துட்டு இருக்கான். இன்சைட் பார் போட்டால் அது விளங்காது, அது விளங்காது எனக்கு தெரியும். இன்சைட் பார் போட்டுக்கிட்டு இருப்பான். அதனால் இன்சைட் பாரை விட்டு மேனிப்புலேட் பண்ணாலோ பிரேக் அவுட் பண்ணால் தான் உனக்கு அடுத்த ஐடியாவே வரும். அது வரைக்கும் இன்சைட் பாரோட லாஜிக்கே வேறு. இன்சைட் பாரில் எது வேணால் நடக்கும், ஹையை எடுக்கலாம், லோவை எடுக்கலாம், இதை எடுக்கணும் இதை எடுக்கக்கூடாதுன்ற கட்டாயம் எல்லாம் கிடையாது. ஜென்ரல் டேர்ம்ஸில் அது கட்டாயம் உண்டு. ஐஸை தான் ஃபோக்கஸ் பண்ணணும், லோஸை தான் ஃபோக்கஸ் பண்ணணும், டிபெண்ட் ஆன் கேண்டில்ஸோட ஃபார்மேஷனை பொறுத்து இருக்குது. ஆனால் ஒரு கன்சால்டேஷனுக்குள்ளே, அதாவது ஒரு ரேஞ்சுக்குள்ளே ட்ராப்பான கேண்டிலுக்கு அந்த வரையறை நெறிமுறைகள்லாம் ஒன்றும் கிடையாது. அது என்ன வேணால் பண்ணும், அது என்ன பண்ணுதோ அதுக்கேற்ற மாதிரி பிளானை போட்டு போயிட்டே இரு. ஓகேவா? இப்போ உலகம் புரியுதா? நான் பிரேக் அவுட் ஏன் பார்க்குறேன், அது எப்படி ட்ராப் ஆகணும் உங்களுக்கு சொல்லிட்டேன். அட்வான்ஸ் மாடல் வந்து எனக்கே முழுசாக தெரியாது, அதை நான் சொல்லிடுறேன். எனக்கே ஆக்சுவல் மாடல் மேக் பண்ண மேக்கர் நான் தான், காட் மாடல். ஸோ அந்த மாடல் க்ரியேட் பண்ண எனக்கே அது எப்படி நடக்குதுன்னே தெரியாதுன்னா தெரியாது தான் பதில். உனக்கே தெரியாது அப்படின்னு கேட்டால் நான் என்ன எல்லாம் தெரிஞ்ச ஞானியா? ஒரு மயிரும் கிடையாது. ஓகேவா? எனக்கெல்லாம் தெரியாதுன்னா தெரியாது, ஏதோ ஒன்று ரெண்டு தெரிஞ்சுது. அது நான் கொஞ்ச நாள் வேறு அஃபெக்ட்ஸில் அது நடக்குதான்னு நான் ரிப்பீட்டாக பார்த்தேன்னா சொல்கிறேன் இப்படி நடக்குது அப்படின்னு சொல்கிறேன். மற்றபடி எனக்கு அதை பற்றி தெரியாது இப்போதைக்கு. இதுவே போதும் ப்ராஃபிட்டபுளாக. நான் சொல்லிட்டேன்ல, லைக் ஒரு ப்ராப்பரான எஃப்இஜி இல்லைனா போகாத, ஹைஸ் அண்ட் லோஸ் வந்து டேப் பண்ணலான்னா வெயிட் பண்ணு, என்ட்ரி கொடுத்தா தைரியமாக வையி. எஸ்எல் அடித்தா பிரச்சனை இல்லை, ட்ரீ ட்ரைவ் பேட்டர்ன் போடுவான், இல்லைனா பிரேக் அவுட் என்ட்ரி கொடுப்பான். ப்ரைஸ் 2 பேரும் ஒரே நேரத்தில் என்ன பண்ண ட்ரை பண்ணுறாங்கன்னு கண்டுபிடிச்சேன்னா அடுத்து என்ன நடக்க போகுதுன்றதை நீ கண்டுபிடிச்சிடலாம். அவ்வளோதான். நல்லா இருக்குல்ல? யா. ஸோ பாருங்கள், நம்ம அப்புறம் பார்ப்போம். நான் போய் சாப்பிட்டுட்டு தூங்குறேன், நாளைக்கு வேலை இருக்குது, போய் வேலையை பார்ப்போம். அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. இதில் ஏதாவது புரிஞ்சால் பயன்படுத்தி பாருங்கள். இப்படி தான் ப்ரைஸ் ரிவர்சல் ஆகும், இப்படி தான் ப்ரைஸ் கண்டினியூட்டி ஆகும். ஓகேவா? குட் லக்.